மனசு முழுக்க தென்றல் தான் இருக்கா. தென்றல் என்னால மறக்க முடியாது பாட்டி. ஒருவேளை அவ மனசுல அந்த சித்து தான் இருக்கா, உனக்கு அவ மனசுல திரும்ப இடமே இல்லைங்கிறத தெளிவா அவ சொல்லிட்டான்னா அடுத்த நிமிஷமே நீ தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கணும். முதல்ல நான் தென்றலை மீட் பண்றேன் பாட்டி. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? இந்த ஐடியா சரியா வரும். இதை இன்னைக்கே பண்ணி பாத்திர வேண்டியதுதான். முதல்ல தாரா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுவோம். சொல்லுங்க பாட்டி. ஆகாஷ் உன்கிட்ட க்ளோஸ் ஆவறதுக்கு நான் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாவா? உங்க வயசுக்கு நீங்க பெருசா என்ன ஐடியா பாட்டி வச்சிருக்க போறீங்க? ஆகாஷும் நானும் அப்பப்ப வெளியில எங்கேயாவது போயிட்டு வரணும், இல்ல கோவா சிம்லான்னு வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரணும். அப்படிலாம் போனா கொஞ்சம் கொஞ்சமா ஆகாஷ் என் மேல க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஆகாஷ் ஒத்துக்குவாரா? நானா வெளியே போலான்னு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாரு. அவராவும் என்ன வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு. அப்புறம் எப்படி க்ளோஸ் ஆகுறது? நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது இந்த மாதிரி பழைய ஐடியாஸ் எல்லாம் கிடையாது. இது கொஞ்சம் புது ஐடியா தான். அப்படியா? சரி, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். புதுசா பழசான்னு நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. தாரா, எப்படி இந்த ஐடியா? செம்மையா இருக்கு பாட்டி. நானும் ஆகாஷும் க்ளோஸ் ஆகுறதுக்கு இந்த ஐடியா பக்காவா வொர்க் அவுட் ஆகும். எப்படி பாட்டி இப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை யோசிச்சீங்க? எப்படியோ யோசிச்சேன். இப்ப அதுவா முக்கியம்? இந்த ஐடியா மூலமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆகாஷ உன் வழிக்கு கொண்டு வர பாரு. சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் உனக்கு ஈவினிங் கால் பண்றேன். ஓகே பாட்டி. பை பாட்டி. பை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு ஏன் சீட்டு பக்கத்துல இன்னொரு சீட்டை போட்டிருக்கீங்க? ஆண்டாளமா தான் சார் சீட்டு போட சொன்னாங்க. பாட்டி சொன்னாங்களா? எதுக்காக தெரியல சார். பாஸ்கர் சார், மேனேஜரை வர சொல்லுங்க. ஓகே சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. வினோத், பாட்டி எதுக்கு என் ரூம்ல இன்னொரு சேரை போட சொல்லியிருக்காங்க? சார், அது வந்து ஆண்டாள் மேடம் தான் நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு எம்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். புதுசா? என்னது, இன்னொரு எம்டியா? ஆமாம் சார். அந்த புது எம்டி யாருன்றத மேடம் என்கிட்ட சொல்லலை சார். அவங்க டைரக்டா நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அவங்களுக்கு உங்க ரூம்லயே சீட் அரேஞ்ச் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க சார். அதனால தான் சார் ரெடி பண்ணோம். ஹாய் ஆகாஷ்.
மார்னிங் ஆகாஷ். என்ன இப்படி பாக்குறீங்க? நான் இங்க வருவேன் எதிர்பார்க்கலையா? இனிமே எதிர்பாருங்க. ஏன்னா இனிமே டெய்லி நான் இங்கதான் வருவேன். என்ன உளறிட்டு இருக்க? நீ எதுக்கு டெய்லி ஆபீஸ் வரணும்? ஆகாஷ், என்ன இப்படி கேக்குறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன விஷயமே தெரியாதா? உங்களுக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? அதனால உங்க ஒர்க்க ஷேர் பண்றதுக்காக இன்னையில இருந்து அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா உங்க பாட்டி தான் என்னை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இனி 24/7 நான் உங்க கூடவே தான் இருப்பேன். என்ன ஆகாஷ், நான் இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா கண்டுக்காம நின்னுட்டு இருக்கீங்க? எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கையை கொடுத்து வெல்கம் பண்ணுங்க. கம் ஆன் ஆகாஷ். கையை விடு. நீங்க சாரோட மேனேஜர் மேடம். ஓ, இன்னையில இருந்து சாருக்கு மட்டும் இல்ல, இந்த தாராவுக்கும் நீங்க தான் மேனேஜர். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க மேடம். சரி, நான் போறேன் மேடம். போறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இன்னையில இருந்து அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா ஜாயின் பண்ணிருக்கேன்னு போய் சொல்லுங்க. ஓகே மேடம். ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் அவளை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இவ இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுவா. நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. ஓகே சார். மேனேஜர், நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். மிஸ்டர் விஸ்வநாதன் சாரோட பொண்ணு. என்னை இங்க யார் அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். ஆண்டாள் மேடம். இதுக்கப்புறமும் இவர் சொல்றத கேப்பீங்களா இல்ல நான் சொல்றத கேப்பீங்களா? போங்க, போய் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். பாட்டிய தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரத்துல இந்த நெட்வொர்க் வேற வேலை செய்யாது. ஆகாஷ், கூல் ஆகாஷ், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மரியாதை இங்க இருந்து கிளம்பிரு. இல்ல அவ்வளவுதான். எனக்கு இருந்தாலும் நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட தேவையில்லாத கூச்சம்? இனி இந்த ஆபீஸ்ல நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க்க கவனிச்சுக்கலாம். இங்க இருந்து போறியா இல்லையா? நான் ஏன் போகணும் ஆகாஷ்? நான் தான் சொன்னல, இன்னையில இருந்து நானும் இங்க ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர்னு. அப்புறம் ஏன் சும்மா போன்னு விரட்டிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க ஆகாஷ். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல என்னென்ன மீட்டிங்ஸ்லாம் இருக்கு? அந்த மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க?
ஆகாஷ் ஆகாஷ் தள்ளி போ. ஏய், இதெல்லாம் மரியாதையா சொன்னா எதுவும் புரியாதா? ஒழுங்கா கிளம்புங்க இருந்து. வா, ஆகாஷ் கிளம்பு ஆகாஷ் கிளம்பு. ஆகாஷ் கையை விடுங்க. வா. ஆகாஷ் கையை ஏய், விடுங்க. உண்மையை சொன்னீங்க. வாடி. ஆகாஷ் ஆகாஷ் விடுங்க. வா. ஆகாஷ் ஏய், கையை வாடி. விடுங்க. வா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் எதுக்கு வெளிய போனா? ஓடு சொல்றேன்ல. ஓடி வெளியா. முடியாது. போ. ஆகாஷ் ஓடி. விடுங்க ஆகாஷ். ஒரு இந்த பக்கம் வந்து அடிச்சே கொண்டுருவேன். போய்கிறது. என்னையோ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பாட்டி, ஆண்டாள் பாட்டி, ஆண்டாள் பாட்டியை கூப்பிடுங்க. உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன். கூப்பிடுங்க அவங்கள. கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இவ்ளோ கோபமா அத்தையை தேடிட்டு வந்திருக்கா? ஏங்க, உங்ககிட்டதான் சொல்றேன். கூப்பிடுங்க ஆண்டாள் பாட்டிய. என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா ஆண்டாள தேடி வந்திருக்க? முதல்ல உங்க பொண்டாட்டிய கூப்பிடுங்க. அம்மா, என்னம்மா நீ என் அப்பாவை மரியாதை பேசுற? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? மரியாதை என்னன்னு முதல்ல உங்க பையனுக்கு கத்து கொடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் எடுக்கலாம். தாரா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் நீ இவ்ளோ கோவமா இருக்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்க அத்தையை கூப்பிட சொன்னா கூப்பிடுங்க. அத விட்டுட்டு தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. யாராவது ஆண்டாள் பாட்டியை கூப்பிட்டு போறீங்களா இல்லையா? சரி, அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. நானே பாத்துக்கிறேன். அம்மா, தாரா, நில்லு. நில்லுமா. தாரா, அம்மா, தாரா நில்லு. அம்மா, நில்லுமா. அத்தைக்கு உடம்பு சரியில்லை. மாத்திரை போட்டு மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன விஷயங்கறத எங்க கிட்டயே சொல்லு. என்ன கதை சொல்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அத்தை என்கிட்ட போன்ல பேசும்போது நல்லா தானே பேசினாங்க. அதுக்குள்ள எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு? உங்க பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் மென்டல் இல்ல. தாரா, அம்மா. நில்லுமா. மாதவி சொல்றது உண்மைதான். அம்மாவுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லை. நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா நல்லா தான் இருந்தாங்க. காலையில மாத்திரை போடுறதுக்கு மறந்துட்டாங்க. அதனால திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனாலதான் டாக்டர் வந்து மதியம் ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களா எழுந்திருக்கிற வரைக்கும் யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு டாக்டர் ரெக்வஸ்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இப்ப என்னதாம்மா பிரச்சனை சொல்லு. ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நான் பாட்டுக்கு என் வீட்ல இருந்தேன். தேவையில்லாம உங்க ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணி, இன்னையில இருந்து ஆகாஷோட ஆபீஸ்ல உன்னை அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இனிமே நீ டெய்லி ஆகாஷோட ஆபீஸ்க்கு போயிட்டு வாமான்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச நம்பி நான் ஆகாஷோட ஆபீஸ்க்கு போனேன். அங்க ஆகாஷ் என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்ணி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையா? தாரா, ஏன் அத்தை உன்னை
திடீர்னு ஆகாஷோட ஆபீஸ்க்கு அசிஸ்டன்ட் மேனேஜிங் டைரக்டரா எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க? அவங்க எதுக்கும் அப்பாயிண்ட் பண்ணாங்க? இப்ப அதுவா பிரச்சனை? உங்க பையன் எதுக்குங்க என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. எதுக்குன்னா என் பையனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, அதுக்குதான் உன்னை முடிஞ்ச அளவுக்கு கேவலப்படுத்துறான். நான் என்ன அசிங்கமா இருக்கேனா, இல்ல அந்த தென்றல் மாதிரி ஒண்ணுமே இல்லாதவளா? என் அப்பாவுக்கு இந்த சிட்டி முழுக்க பல கம்பெனிஸ் இருக்கு, அங்கேயே நான் ஒரு நாள் கூட ஒர்க் பண்ணதே கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஆகாஷ் நான் கட்டிக்க போறவர் தானே. அவர் கூட டெய்லி ஆபீஸ்க்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது சந்தோஷமான விஷயம் தானே நினைச்சா. ஆனா ஆகாஷ் என்ன அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிட்டாரு. இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காம இங்க இருந்து நான் போற மாதிரி இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க மயக்கம் தெளிஞ்சு ரூமை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும். அப்ப பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. என்ன இந்த பொண்ணு இவ? ஹலோ மாதவி, சொல்லுமா. இப்ப ஏதாவது ரொம்ப அவசர வேலையா இருக்கீங்களாக்கா? அதெல்லாம் இல்ல மாதவி, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, நீங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்ன விஷயம் மாதவி? எதுக்கு திடீர்னு என்ன அங்க வர சொல்ற? அது அந்த தாரா பொண்ணு இருக்கால, அவ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காக்கா. தாராவா? அவ என்ன அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் நம்ம அத்தையாலதான். அவங்களாலதான் சும்மாவே இருக்க முடியாதே. எப்படியாவது ஆகாஷோட மனச மாத்தி தாராவுக்கு அவனை கட்டி வைக்கணும்ன்ற எண்ணத்துல அவங்க இன்னைக்கு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? நாங்களும் எப்படி எப்படியோ அந்த தாரா பொண்ணுகிட்ட பேசி பார்த்துட்டோம். ஆனா இந்த பிரச்சனைக்கு அத்தை கிட்ட முடிவு கேட்காம போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அக்கா, ஆகாஷும் இப்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவான். அவன் வீட்டுக்கு வரும்போது இந்த தாரா இங்க இருக்கிறத பார்த்து எங்க அவன் டென்ஷன் ஆகி 2 பேருக்கும் சண்டை வந்துடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க தான் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் பக்குவமா பேசுவீங்கல்ல, அதனால இப்ப வீட்டுக்கு வர முடியுமாக்கா? சரி மாதவி, நான் வரேன். சரிக்கா, சீக்கிரமா வாங்க. அப்புறம் நான் எதுக்கும் ஆகாஷ்க்கும் ஃபோன் பண்ணி தாரா அங்கதான் இருக்காங்கிற தகவலை சொல்லிடுறேன். ஐயோ, ஏங்கா எதுக்கு அவன்கிட்ட சொல்றீங்க? அவன்தான் இந்த பொண்ணு பேரை சொன்னாலே டென்ஷன் ஆயிடுறான்ல. அதெல்லாம் புரியுது மாதவி. இருந்தாலும் ஆகாஷ் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா தாரா அவன் கண்ணுல பட்டான்னா ஆகாஷ் எமோஷனல் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு ஆகாஷ் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போதே தாரா வீட்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்புனா கண்டிப்பா தாரா கிட்ட எப்படி அமைதியா பேசி வீட்ல இருந்து அனுப்பி வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே வருவான்ல. அப்பனா நீங்க சொல்றது சரியாதான் இருக்குங்க. ஐயோ, இந்த யோசனை எனக்கு தோணல பாருங்க. இதுக்குதாங்க நான் உங்களை இப்ப வர சொல்றதே. சரி, நான் வரேன் மாதவி. சரி, சீக்கிரம் வந்துருங்கக்கா. சரி.